ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் கபாப் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 800 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கின்னு ஒரு 250 ml பட்டர் மில்க் இதில் போட்டு நல்லா ஒரு ½ அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு இந்த சிக்கன் நல்லா இந்த பட்டர் மில்க்கு உப்பில் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் இந்த பட்டர் மில்கில் நல்லா ஊறி வரும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான் இதில் ஊற வைக்கிறோம். நம்ம தந்தூரி சிக்கனுக்கு மோரில் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து செப்பரேட் பண்ணின்னு மசாலா போட்டுக்கலாம். தந்தூரி மசாலா ஃபஸ்ட்டு கர்டு ஊற்றிக்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ½ ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், இது கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மெத்தி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு 150 ml அளவு கர்டு. இந்த கர்டில் நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த கர்டில் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எந்த ஃபுட் கலரும் இதுக்கு ஆட் பண்ண நெசசிட்டி இல்லை. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் அது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுன்றதுனால அதுலேயும் நல்ல கலரு டேஸ்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ½ அன் ஹவர் இல்லைன்னா 20 மினிட்ஸ் விட்டாலே போதும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் வரணுன்றதுக்காக நம்ம ஃபுட் கலரெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா ஊறுனதும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணால் அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். சிக்கன் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. தந்தூரி சிக்கனை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஏன்னா சிக்கன் நல்லா குக் ஆகணும். எப்படி அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்னு ஆகும். நம்ம ஆனால் பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் ஃப்ரை ஆகும். பிரியாணி செய்கிறதுக்கு 250 ml ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம்.
நிறைய பிரியாணிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. இப்போ இது தந்தூரி பிரியாணி. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கூட சேம் தான். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். $400 grams ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும். பிரியாணிக்கு ஆனியன்ஸ் வதங்கின்னு இருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 10 to 12 க்ரீன் சில்லி எடுத்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மிளகாய் போடணும். இது இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஆனியன்ஸ் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1 kg ரைஸ் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த பச்சை வாசனை போட்டோம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த ஆயிலே இது நல்லா மிக்ஸ் ஆகும். பிரியாணி நம்மளுக்கு அப்போ இந்த கலர்ல வந்துடும். முடிஞ்சு வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டணும். இப்போ நான் 300 grams டொமேட்டோ எடுத்து வச்சிருக்கேன், சாப் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி தயிர் ஒரு 100 ml போட்டுக்கலாம். கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் கல்லுப்பு தான் போடுறேன். இந்த தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வருது. மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு பிறகு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு லெமன், ஒரு ஃபுல் லெமன் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஜீரா ரைஸ் 1 kg எடுத்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணியில் போட்டுக்கலாம். ஒன் கப்பு ரைஸ் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுனேன். அப்போ அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுட்டு இருந்தோம். அரிசி போடும் போது அதுலேயே அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, அரிசியும் தண்ணியும் லெவல் இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம மூடி போட்டு ஒரு 20 minutes விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்க்குறதுன்னா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு
காரம் எல்லாம் போட்டுக்கணும். மறுபடியும் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் விட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ டோட்டலாக 25 மினிட்ஸ் ஆகும். நம்ம பிரியாணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தந்தூரி சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம தந்தூரி சிக்கன் எடுத்து பிரியாணியில் போட்டுக்கலாம். பாருங்க, ரைஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தந்தூரி சிக்கன் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். சென்டரில் கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம் ஸ்மோக் போடுறதுக்கு. இப்போ இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விடலாம். இப்போ என்கிட்ட சாக்கோல் இல்லாததுனால இந்த தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி ஸ்டவ்வில் பர்ன் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் நம்ம போட்டுக்கலாம். அது ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இது நல்லா இப்படி இதே நம்ம சார்கோல் மாதிரி பண்ணிவிட்டு இந்த கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக இதில் கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றிட்டு அந்த ஸ்மோக் அது உள்ளவே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடல, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தந்தூரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம தந்தூரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.